Hello, hi, happy new year guys. பொட்டேட்டோ வச்சு நியூ ரெசிபி உருளைக்கிழங்கு எடுத்துட்டு தோலி சீவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். சுத்தம் பண்ணின உருளைக்கிழங்குல கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ சட்டியை தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்தோன்னா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரணும் கைஸ். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிஞ்ச பிறகு இதுவும் தனியாக எடுத்து மங்கள வச்சுருங்க கைஸ். அதே எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச மிளகாவை விதையை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். இந்த காஞ்ச மிளகாவை பொரிக்கும் போது லோ ஃப்ளேமில் வைங்க, இல்லாட்டினா சீக்கிரமாகவே கருகிரும். பொரிஞ்ச பிறகு அதுவும் மங்களை தனியாக எடுத்து வச்சிருங்க. இது கூடயே ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நல்லா பொரி விடுங்க. பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இந்த மாதிரி வந்தோடனே இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே எண்ணெயில் நம்ம சுத்தம் பண்ணி மசாலாலாம் சேர்த்து ஊற வச்சுருந்த உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா முழுமையாக வெந்து வர வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஆப்பக்கரையில் இந்த மாதிரி வெட்டுனீங்கன்னா சருன்னு வெட்டிடுச்சுன்னா அது நல்லா உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம எந்த பொருட்களுமே திருப்பி சட்டியில் வச்சு வேக வைக்க மாட்டோம். அதனால் கண்டிப்பாக முழுமையாக பொரிஞ்சு வந்திருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு இடிக்கல்லில் சேர்த்து நல்லா மையாக இடிச்சுட்டு பொரிச்சு வச்சுருந்த கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவை சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. இடித்து நல்லா தூளான பிறகு இதில் பொரிச்சு வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. எல்லாமே சமமாக இடிச்சின பிறகு இதில் எலுமிச்சை பழம் சாறு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாமே எடுத்து பொரிச்சு வச்சுருந்த நம்மளோட உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விட்டுட்டிங்கன்னா பொட்டேட்டோ ரெசிபி ரெடி கைஸ். இந்த பொட்டேட்டோ ரெசிபி நீங்கள் சாம்பார் வச்சுட்டு ரசம் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். நான் இந்த சைவமாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் நெத்திலியை கூட பொரிச்சு இடித்து சேர்த்துக்கலாம் கைஸ். ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.